கைதா கல்யாண வயசுல ஒரு தங்காசியை வச்சுன்னு பேசுற பேச்ச பாத்தியா? இப்ப பாரு எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கோ. முதலாளி அம்மா பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டுல அம்மா இல்ல, எனக்கு வேலையே இல்ல. கவிதா, நான் டிசைட் பண்ணிட்டேன். நீதான் எனக்கு அம்மா. உடனே போய் ஹோல் கடை போட்டு வா. என்னால முடியாது. முடியாதா? முடியாதுன்னா வேலை போயிடும். வேலை போனா பட்டினி தான். உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாதுல்ல, அதான் சொல்றேன். போய் புடவை கட்டு வா. தாடா அம்மா வேஷம் அவளுக்கு போட்டினா தங்கச்சி இங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவ? அப்படின்னா தங்கச்சி வேஷம் என்ன போட சொல்றியா? அம்மா வேஷம் என்ன போட சொல்றியா? முட்டாது முட்டாது. பேருமா கோயில் உண்டி மாதிரி மஞ்சா ஆக்கி விட்டா. கிண்டி ரவுண்ட் டவுன்ல சரக்கு விக்கிற செந்தாமரம் நான் தானே. நீயே சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். வேசமென்னமோ சோக்காதான் கீது. ஆனா நம்ம வயல தான் கூவும் குத்தன இருக்குதே, தொந்த நாரிடாது. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பசுபதி. சார் வாங்க சார், உட்காருங்க. அம்மா சார் வந்துட்டாருமா, சீக்கிரம் பூஜை முடிச்சிட்டு வாமா. சார் அம்மா சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. இந்த பாவியை மன்னிச்சுட்டு உங்க 2 பசங்களையும் வேலைக்கு அனுப்புங்கம்மா. பசுபதி, என்னப்பா இது கோலம்? அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க நல்லா இருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு 200 குடும்பமாச்சும் நல்லா இருக்கும். அதனால தான் சார் இந்த சிவகுருநாதனுக்காக அம்மா சுவாமிமலை சிவகுருநாதனுக்கு விரதம் இருக்காங்க சார். முருகா முருகா முருகா. முருக பக்தியில என்ன மிஞ்சினவங்க யாரும் இல்லைங்கிற கர்வம் இருந்துச்சு. உங்களை காட்டி அந்த கர்வத்தையும் உடைச்சிட்டாரு அந்த முருகன். உங்க கணவரை பத்தி, பசுபதி கந்தனை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். வாயடிச்சு போச்சேமா. இப்போ வேண்டாம், விரதத்துல இருக்கீங்க. நான் சாவகாசமா வந்து எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். வரமா வரமா. என்ன சொல்றாங்க? அம்மாவோட ராசி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அருள் வாக்கு நல்லா கிடைக்கும். எதா இருந்தாலும் இன்னைக்கே முடிச்சிருன்னு டக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்படிதானம்மா? அப்ப சரிங்க சார். நீங்க உட்காருங்க சார். முதல்ல அம்மா உட்காரட்டும். நீங்க உட்காரணும். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு 2 குழந்தைங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் எப்படிமா பூனை கண்ணு? சார் அம்மா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி போகும்போது நடுவில் ஒரு பூனை கிராஸ் ஆயிடுச்சு சார். அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பூனையோட கண்ணை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்கா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியுமே சார். அது சரிப்பா, அம்மா வயித்துல 2 பேர்ல இருந்தீங்க, ஒருத்தருக்கு மட்டும் எப்படி பூனை கண்ணு வந்துச்சு? ஆஸ்பத்திரியில கிராஸ் ஆனது ஒரே பூனை தான் சார். பாவம், அதுக்கு தெரியுமா சார் நாங்க 2 பேரும் ட்வின்ஸ்னு? நல்ல வேளைமா முருகர் ஒரே ஒரு பூனை அமிச்சார். இல்லன்னா இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த பசுபதி சின்ன வயசுல இருந்தே கேக் சாப்பிட மாட்டான். நம்ம எப்படி? கேள்விடா. வளர்ந்த பிறகு முட்டை நான்வெஜ் வேணான்னு விட்டுருக்கலாம். குழந்தையில இருந்தே எப்படி? சார் அதுக்கும் அந்த பூனை தான் சார் காரணம். ஏன்பா எல்லாத்துக்கும் பூனை 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 மேலேயே பழி போடுற? சார் பூனோட ஹேபிட் என்ன? நான்வெஜ் எங்க வச்சாலும் திருடி சாப்பிடுறோம்ல, அதே ஹேபிட் தான் சார் அந்த பூனை கண்ணுக்கு. வீட்டுல எங்க கேக் வச்சாலும் திருடி சாப்பிடுறோம். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். கிடைக்காத கேக் ஏன் சார் ஆசை பண்ணும்? அதனால தான் என் லைஃப்ல டோட்டல் வெஜிடேரியன் ஆயிட்டேன். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பக்குவம்பா உனக்கு. கிளம்புடா. ஹலோ, வாட் ரியலி? தேங்க்யூ 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 சோ மச். பசுபதி சார், நான் உங்க வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்த நேரம் நல்ல நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் பெஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அவார்டுக்கு நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு நான் போய் டெல்லியில பேப்பர் சப்மிட் பண்ணுமா? அம்மா 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 வரேமா. தேங்க்யூமா தேங்க்யூ. முதல் முறையா வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்களே? இப்போ வேணாமா, அம்மா விரதம் போயிட்டு இருக்கு. நல்லா போட்டோம். நான் டெல்லி போயிட்டு வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரேமா. முருகா முருகா முருகா. என்னடா பிசினஸ் சூடு பிடிக்க மாட்டேங்குது. சரக்கு வேற அப்படியே இது எல்லாரும் திந்திட்டானுங்களா? இவனையிலாவது திருந்ததாவது 10 ரூபாய் கம்பெனி வியாபாரம் பிச்சுக்கான். சூப்பரா சொன்னடா. இப்ப பாரு ஏட்ரா பாட்ல கோட்டுக்கு 10 புல்லுக்கு 50 டிஸ்கவுண்ட். வா 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 நான் புச்சுக்கோ புச்சுக்கோ புச்சுக்கோ. துட்டு விடு. ஓ போ 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 போயிடாரு. காந்தி ஜெயந்தி அதுமா சரக்கா விக்கிறீங்க? ஏ கான்ஸ்டபிள் எல்லாரும் மடக்கி பிடிங்க. சவரா சந்தாவர. ஏய் சந்தாவர நில்லு. ஏய்
போய் பிடிங்க அவளை. என்ன கணக்கு எடுக்கிறா? ஐயோ இச்சாடா பாயிண்ட்ல எஸ்கேப் ஆயிடு ஒரு மினிட்ல. சார் அந்த அவார்டு நம்ம கம்பெனி கிடைச்சதுக்கே நீங்க பேசின பேச்சு தான் காரணம் சொல்றாங்க சார். இல்ல சௌந்தரராஜன், அதுக்கு பசுபதி தான் முக்கிய காரணம். அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம். முருகா, அந்த புனிதமான தாய் ஏய், 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 ஏய். ஏய், டேய் டோமரா. இங்க டோமர் யாரும் இல்லம்மா. வெளிய வாடா. உன்னை இல்ல டோமர் நிறுத்தியா? ஏய் வா மூஞ்சில என் பீச்சாங்க வைக்க. ஐயோ போலீஸ். சௌந்தரராஜன், ஆ? நீங்க இறங்கி வீட்டுக்கு போங்க. சார் நீங்க இறங்கி வீட்டுக்கு போங்க. சரி. டேய், பசுபதி வீட்டுக்கு வண்டி ஏற்ற. எல்லாரும் காஃபி எடுத்துக்கங்க. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த பசங்க என்னதான் தாய் மாமனா கூடவே இருந்து நான் பார்த்துக்கிட்டாலும் கவிதாவை பொறுத்த வரைக்கும் பசுபதி தான் எல்லாமே. தங்கச்சி மேல அவ்வளவு பாசம். நீங்க அக்கம் பக்கத்துல விசாரிங்க, அவங்களே சொல்லுவாங்க. பொண்ணோட அண்ணன் சிவகுருநாதன் கம்பெனில வேலை செய்யறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிக்க என்ன வேண்டியிருக்கு? எங்களுக்கு அது ஒண்ணு போதுமே. நமக்கு போதும். ஆனா நம்ம சொந்தக்காரங்க கிட்டலாம் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது சீர் செஞ்சா தானே நல்லா இருக்கும். உங்க கௌரவத்துக்கு குறைச்சல் வராத அளவுக்கு சீர் செய்வேங்க. இதை நான் என்ன நம்பி சொல்லல, எனக்காக இருக்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி சொல்றேன். மச்சான், கவிதா சீர் செய்ய மாட்டேன். ஓகே, தேங்க்ஸ் படி. பசுபதி, சார் நீங்களா? சார் என்ன நடக்குதுங்க? தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ. சார் தான். தெரியுமே, உங்க முதலாளி. டேய், நீ என்ன பண்றீங்க? மாப்பிள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரனா? சரி, அம்மா எங்க? அம்மா. நான் உடனடியா பார்க்கணும். அம்மா எங்க? சார் நீங்க உள்ள வாங்க, சொல்றேன். சார் நீங்க ரெண்டு தானே? என்னங்க நடக்குதுங்க? தெரியலையே. பாத்தீங்களா, பசுபதிக்கு அவங்க மாமா அம்மா இல்லங்கிறாரு. அவங்க பாஸ் வந்து அம்மா எங்கன்னு கேக்குறாரு. தெளிவா பாயிண்ட் புடிச்சு நீங்க தான் கேள்வியை கேட்கணும். சார் டெல்லி எப்படி சார் இருந்தது? முன்ன விட மோசமா இருக்குப்பா. சார் காந்தி சமாதி, இந்திரா காந்தி வீடுலாம் போனீங்களா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்க அம்மாவை பார்க்கணும், கூப்பிடு. சார் அம்மா வீட்ல இல்ல சார். தெரியுமே, வீட்ல இல்லைன்னு தெரியும். எங்க போயிருக்காங்க? அம்மா சார், அம்மா கோயில் போயிருக்காங்க சார். கோயிலுக்கு. எஸ். ஏ, இது 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 வீட்டுல மங்களகரமா ஒரு விஷயம் நடக்கும்போது இருக்க வேணாமன்னு கோயிலுக்கு போறாங்க. இது உனக்கு எப்படி தெரியும்? ஏப்பா என்கிட்ட சொன்னில, அது அவர்கிட்ட சொல்றது உனக்கு என்ன வெக்கம்? ஆமா சார், நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட. அம்மா கோயில் போயிருக்காங்க. இந்த கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்க சிவன் கோயில் சார். சிவன் பக்கத்துல சிவா சிவன் கோயில். நீ உன் வேலையை பாரு. டேய் வாடா, கோயில் போயிட்டு சார். வாடா சார், வாடா சார். நீங்க கோயில் போறதுக்குள்ள அம்மா இங்க வந்துட்டாங்கன்னா எப்படி சார்? இப்ப நீங்க வரும்போது அம்மா கோயிலுக்கு போலியா? அது மாதிரி தான் சார். ஓஹோ, வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க சார். வந்து தானே ஆகணும். நிச்சயமா நிச்சயமா. ஒண்ணு பண்ணு, நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். சார் நீங்க நான் வெயிட் சார் பண்றேன்ப்பா. வரல, எனக்கு நிறைய டைம் இருக்கு. நீ வேலையை பாரு. சார் பாத்துங்க. ஓ, டேய் நீ எங்க? கொளுத்தி போட்டாச்சு, இப்ப பேராயிடும். நீங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசி நல்ல முடிவு எடுங்க. அப்புறம் லெட்டர் போடுங்க. தேங்க்யூ. என்னப்பா அது? நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்ற? சார் யார் டயலாக் பேசுறது முக்கியம் இல்ல சார், கரெக்டான டயலாக் பேசுறது தான் முக்கியம். தயவுசெய்து புரிஞ்சுங்க, கிளம்புங்க ப்ளீஸ். தம்பி, நீ அம்மா இல்லன்னு சொன்ன, அவர் அம்மாவை கூப்பிடுங்கிறாரு. என்ன நடக்குதுங்க? அதுவா, போன மாசம் அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுல இருந்து அவருக்கு அம்மா பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்படிதான் திடீர்னு எல்லா ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்து அம்மா எங்க எங்கன்னு கேட்பாரு. நான் மட்டும் அம்மா இல்லன்னு சொன்ன வச்சுங்களேன், ட்ரெஸ்ஸை கீச்சிருவாரு. அவர் ட்ரெஸ் இல்ல, உங்க ட்ரெஸ். ஐயோ, நீங்க வேற பொண்ணு பார்க்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. உங்க நல்லது தான் சொல்றேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க ப்ளீஸ். கிளம்புங்க மனோ. அனுப்பிச்சு மச்சி. இது பாருங்க, சாமுந்திரிக்கா பட்டு நல்லா இருக்கு, கீச்சிராதீங்க ப்ளீஸ். நல்ல வழியை காட்டு. இந்த சீட்டிங்க்கு செக்ஷன் 420 தானே? ஆமா, என்ன தண்டனை கிடைக்கும்? ஜட்ஜா எவ்வளவு பெரிய தண்டனை சார். கவிதா எனக்கு மட்டுமா சார் தங்கச்சி? அவனுக்கு தான் தங்கச்சி. இன்னைக்கு கூட கந்த வீட்டுல இல்ல. மூத்த பையனா பிறந்த பெரிய தண்டனை சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா எங்க? சார் வாங்க, நம்மளே கோயில் போய் பார்த்து வந்துருவோம். அவங்க எங்க வருவாங்கன்னு சொன்னேன் சார். சம்டைம்ஸ் அவங்களுக்கு பக்தி முத்திருச்சுன்னா மெடிடேஷன்ல உட்காந்துருவாங்க. நீங்க சார் வெயிட் பண்றீங்க, நம்மளே போயிடலாம்.
நீ வாயா போலாம். நான் எதுக்குப்பா? எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஆமா சார், அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரு. அவருக்கே சார் சிவன் கோயில். அவர் 3rd பர்சன் சார். நம்ம ஃபேமிலி நம்மளே பார்த்துக்கலாம் வாங்க. வா பாத்துக்கலாம். மாமா 3rd பர்சன் சும்மா சொன்னேன், தயவு செய்து அரேஞ்ச் பண்ணு. அம்மா இங்கே இருக்க, யார் வந்திருக்கா பாருமா. யார் பண்ணி சாமி கும்பிடும்போது தொந்தரவு பண்ணிக்கிட்டு? மன்னிச்சுக்குமா, சாரி சார். எல்லோ சாரி, பின்னாடி பார்த்ததுல ஏமாந்துட்டேன். நான் முன்னாலே பார்த்தே ஏமாந்துட்டப்பா. நந்தி சாமி காப்பாத்துப்பா. இப்போ பார்த்தது மொதல் ரவுண்டு. அடுத்த ரவுண்டு இன்னும் டஃப்பா இருக்கும். ஃபாலோ மீ. இத பாருப்பா பசுபதி, மடப்பள்ளியை தவிர கோயில்ல இருக்கிற எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தாச்சு. இன்னும் உங்க அம்மா இந்த கோயில்ல தான் இருக்காங்கன்னு நீ சொல்லி அதை நான் நம்பினா நான் ஒரு முட்டாள். இல்ல சார், பக்கத்துல ஒரு பாபா கோயில் இருக்கு, ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோ. சிட்டில இருக்கிற 767 கோயில்ல எந்த கோயிலும் உங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணது என் கண்ணால பார்த்தேன். எங்க அம்மா அரெஸ்டா? ஏன் சார்? சாராயம் விற்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணாம சாகித்ய அகாடமி அவார்டா கொடுப்பாங்க. 48 வருஷமா அந்த முருகரை தவிர யாரையும் கும்பிட்டதில்லையா? என்ன சாராயம் விற்கிறவங்க சீப் லேடிய கும்பிட்டு வச்சடா. வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா. அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 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 கோவில் சாமி கால தான் ஒண்ணு சார். ஆகம விதிகள் எல்லாமே எனக்கு தெரியும்பா. தெய்வத்தோட கால தான் விழுந்திருக்கேன். அம்மா அது வந்து நான் உங்களை சந்தேகப்பட்டேம்மா. சார் ஒரு நிமிஷம், காவடி வரும்போது கரடி மாதிரி உள்ள வந்துட்டாரு, அதை சொல்றாரு. கரடியா? சார் நீங்க வாங்க. இல்ல நான் சிவகுருநாதன் கரடி இல்ல. ஐயோ ஏன்பா பொய் சொன்னேன்? சார் நீங்க என் மேல சந்தேகப்பட்டதுக்கு என்ன வேலைக்கு போனான்னு சொன்னாங்க. நீங்க என் அம்மாவை சந்தேகப்பட்டு தெரிஞ்சது உங்களையே வேலைக்கு போனான்னு சொல்லுவாங்க. என்ன வேலைக்கு போக வேணாம்னு இல்ல சொல்லுவாங்க சார், அவங்க உயிரை விட்டுருவாங்க சார். எனக்கு எங்க அம்மா வேணும் சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். கவலைப்படாதப்பா. ஒண்ணும் இல்ல, நான் டெல்லில இருந்து வரும்போது அச்சு உங்க அம்மா மாதிரியே ஒருத்தைய பார்த்தேன். போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், நான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. சார் நீங்க பார்த்தது என் சித்திய சார். சித்தியா? செந்தாமரை. எங்க அம்மா அவங்களும் ட்வின்ஸ் சார். அவங்களும்? ஆனா எங்க சித்தி சின்ன வயசுலயே தப்பான வழிக்கு போயிட்டாங்க சார். ஐயோ சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், எங்க சித்தி அரெஸ்ட் பண்ண விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க சார். அவங்களுக்கு தங்கச்சி பாசம் ஜாஸ்தி சார். எனக்கு புரியுதுப்பா, ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. கந்தன் ஏன் இப்படி இருக்கான்? அதாவது நீ உங்க அம்மாவோட வளர்ப்பு, கந்தன் சித்தியோட வளர்ப்பு. கரெக்டா? கரெக்டா? ஃபண்டாஸ்டிக். இது மூலமா நீங்க முருகரோட வளர்ப்பு நிரூபிச்சிட்டீங்க சார். ஐயோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியப்பா. இது பாரு, நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டு இருக்க வேணாம். ஏன்னா உங்க அம்மாவுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஏன் வேலை போயிடும். சரி ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. பெருமாளே, இவ்ளோ கலீஜான ஃபேமிலி கிட்ட இருந்து நீதான்ப்பா எங்களை காப்பாத்துன. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க வாங்க போலாம். கவிதாவுக்கு சீர் செய்ய சொன்னேல, எப்படி சிறப்பா செஞ்சிருக்கும் பாத்தியா? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ சரி, உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாமா எங்க? அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு தான்ப்பா என்ன விட்டாங்க. யோ வக்கீல, உனக்கு ஏன் அந்த வேலை? சார், வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து நீங்க கேட்ட 3 லட்ச ரூபா பணம் யாருக்கு சார்? இன்னைக்கு உங்க வேலை என்னன்னா 3:30 மணிக்குள்ள என் வேலை எல்லாத்தையும் முடிக்கணும். ஓகே பசுபதி சார். இந்தா சார் என்ன சார், வெல்ஃபேர் ஃபண்டுங்கிறது கஷ்டப்படுற தொழிலாளி குடும்பத்துக்கு கொடுக்கறது. இவனுக்கு என்ன வந்துச்சு? சார் அவர் சொல்றது சரிதானே சார். உங்க புண்ணியத்துல லைஃப் சந்தோஷம் போயிட்டு இருக்கு. எனக்கு எதுக்கு சார் பணம்? இந்த பணம் உனக்கு இல்ல, உங்க சித்திக்கு. இத பாரு, இனிமே தப்பான தொழில் செஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு பயந்து வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. இந்த காசை வாங்கிட்டு டீசென்ட்டா வாழ சொல்லு. சார், ரூல்ஸ் படி ஒரு எம்ப்ளாயோட டைரக்ட் பிளட் ரிலேஷனுக்கு தான் வெல்ஃபேர் ஃபண்ட் போய் சேரணும். சித்திக்கு எப்படி? சவுந்தரராஜன், இப்ப பசுபதியோட அம்மா எனக்கு அக்கான்னா, அவங்க தங்கை எனக்கு யாரு? நீங்களே சொல்லுங்க. தங்கை. சிம்பிள். சிஸ்டர். சவுந்தரராஜன் ஒரு அண்ணனா கஷ்டத்துல இருக்கிற தங்கைக்கு அக்கா பையன் கிட்ட காசு கொடுத்து அனுப்புறேன். இந்த டிரான்சாக்ஷன்ல இன்வால்வ் ஆன எல்லாருமே பிளட் ரிலேஷன்ஸ். இதுல ரூல்ஸ் எப்படி தப்பா இருக்க முடியும்? என்னாச்சு பசுபதி? டேய், அவரே குழப்பத்துல கோலம் போட்டுட்டு இருக்காரு, நீ ஏன்டா அழுவுற? சவுந்தரராஜன் என்ன ஆச்சுப்பா? எங்க அம்மாவே அவங்கள தங்கச்சின்னு சொல்றது கூச்சப்படுவாங்க.
நீங்க அவங்க ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல பணம் வேற கொடுக்குறீங்களே சிவா கிரேட் என்ன சார் பண்ணி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நான் கிரேட் இல்லப்பா, அவ்வளவு பெரிய முருக பக்தே. என்ன தம்பியா ஏத்துக்கிட்டாங்க பாரு, அவங்க தான் முருகா. அந்த பெரிய உள்ளத்துக்கு ஒரு சின்ன காணிக்கை. இதோ எடுத்துக்கோ நீ புடி புடி சார் புடி. நான் மட்டும் இதை வாங்கலனா அவர் மனசு புண்படும் சார். சத்தியமா அந்த ரீசனுக்காக தான் சார் நான் வாங்குறேன். ஐயோ முடியல சௌந்தரராஜன், இந்த பாரு ஆபீஸ் வரல அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த காசை எடுத்துட்டு போய் என் தங்கச்சிக்கு கொடு. சார் நானும் அவன் கூட போயிட்டு வரேன். ஏன் நீ பசுபதியை சந்தேகப்படுறியா? கண்டிப்பா. பசுபதியே சார் ஆமா அவர் வரட்டும் சார். அவர் வந்தாதான் சித்தியை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்னன்னு தெரியும் சார். கரெக்ட். போ தெரிஞ்சுக்கோ, போ போ வா. போயிட்டு வா. அப்படியே அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏக்கா சந்தாமரக்கா. டேய் என்னடா என்ன வேணா? அக்கா எல்லாம் காலேஜ் புள்ளிங்க, நம்ம குப்பத்துக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்குதுங்க. இந்தாம்மா எதா இருந்தாலும் அக்காண்ட சொல்லு, அக்காண்ட சொன்னா குப்பத்துக்கே சொன்ன மாதிரி. என்னம்மா? டெங்கு காய்ச்சல தடுக்கிறது எப்படின்னு குப்பத்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கோம். பேலன்ஸ் 2 ரூபா நீங்களே வச்சுங்க. தேங்க்ஸ். உங்க சித்தி எப்ப இந்த தொழிலை விட்டுறேன்னு என்கிட்ட எழுதி தராங்களோ அப்பதான் முழு பணத்தையும் தருவேன். ஓகே ஐயா. ஆமா உங்க சித்தி என்ன தொழில் பண்றாங்க? அதுவே உனக்கு தெரியாதா? இன்னைக்கு இருக்கிற உனக்கு உன்னதான் கேக்குறேன், என்ன தொழில் பாக்குறாங்க? ஜனங்களை சந்தோஷப்படுத்த தொழில். புரியலையே, பாஸ் ஏதோ தப்பான தொழில் சொல்றாரு. நைட்டு 10 மணிக்கு மேல ஆம்பளைங்களுக்கு திடீர்னு ஒரு மூடு வரும். ஆமா அது இல்லாம அவங்களால தூங்கவே முடியாது. அந்த டைம்ல அவங்க எங்க சார் போவாங்க? அந்த நேரத்துல யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லா வெரைட்டியும் கொடுத்து அவங்க எல்லாரையும் சந்தோஷமா தூங்க வைக்கிற ஒரே ஜீவன் தான் சார் எங்க சித்தி. பிராத்தலுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? சார் அந்த போனி டெயில் தான் சார் எங்க சித்தி. எங்களை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனா நல்லா இருக்கும். டென்ஷன் ஆவாதீங்க. என்னாண்ட வந்துட்டீங்களா 1 ஹவர்ல மேட்டர் முடிச்சுக்கிட்டு பிசிறு இல்லாம பீஸ்ஃபுல்லா போயினே இருக்கலாம். பட்ட பகல்ல பப்ளிக்காவா? நிறுத்துறேன், எல்லாத்தையும் நிறுத்துறேன். செண்டாவரே யார் வதா? ஏய் யார் நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் எதுக்கு வந்தேங்கிறது தான் முக்கியம். சித்தி என்ன சார் டேய் வாய மூடுறா. அட்ரஸ் சொல்றது மட்டும் தான் உன் வேலை, அட்வைஸ் பண்றதெல்லாம் ஏன் வேலை. போ போடா. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம், நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. ராத்திரி 10 மணிக்கு மேல நாக்க தொங்க போட்டு உன்கிட்ட வராங்களே அவங்களுக்கு நீ சப்ளை பண்றத நிறுத்தணும். நாக்கு பூச்சியா நித்துலனா என்னயா பண்ணுவ? நிறுத்துனா 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பேன். வாங்கிக்கோ. சதவா ஊட்டுறா மொத்த துட்டு கூட துட்டு. ஆசை தோசை அப்பளம் வடை முதல்ல அதுங்களை அனுப்பு. 6 இல்ல 5. ப்ளீஸ்க்கா முதல்ல எங்க மேட்டர் முடிச்சு அனுப்புங்க. அவசரம் அமௌண்ட்ட பார்த்தோன்னா அலைச்சல். குச்சி விட்டாயா? என்னையா? சரி வச்சுக்க. எதுவா இருந்தாலும் என்னடா பேசு, அதுங்களை இன்னத்துக்கு சீன்றா? எரியறது புடுங்கனாதான் கொதிக்கிறது அடங்கும். இவளகளை நம்பி தானே நீ இருக்க. இல்ல அங்கிள், இவங்களை நம்பி தான் நாங்க இருக்கோம். ஏன் இருக்க? எதுக்கு இருக்க? போக வேண்டியதானே. ஊரை விட்டு ஓடுறீ, ஓடுங்க. ஐயோ இந்த காலத்துல இந்த மாதிரி புள்ளிங்க கிடைக்கிறது எம்மா கஷ்டம். இதுகளை படிக்கிறது விட்டுக்கு நீ என்னடா வந்திருக்குது? படிக்கிறவங்க செய்யற வேலையா இது? என்னயா கஷ்டம்? சொறீறவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் சொரிஞ்சுக்கிறவனுக்கு சுகமா இருக்குதுல்ல. எல்லாம் இதாயா, மனசு இருந்தா யார் வேணா எத்த வேணா செய்யலாம். இருக்கும். எனக்கு 2 பொண்ணு இருக்கு, பண்ண மாட்டோம், பண்ண விட மாட்டோம். அது வாயிஸ்டையா. இதுங்க பரப்பலன்னா எல்லாத்துக்கும் வியாதி வரும். பரப்பாதீங்க பரப்பாதீங்க, பரப்புனா வியாதி வரும் தானே சொல்றேன். டாச்சி கஸ்மால நிப்பாட்டியா. என்னயா அது வந்ததுல இருந்து கொயன்னு பேசின்னு இருக்குடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாயா. சொல்றேன். இப்படி பணத்துக்காக உடம்ப வித்து இந்த தொழில் பண்றீங்களே அதை விட்டுருங்கன்னு சொல்ல வரேன்டி. யார சொல்ற? உங்க எல்லாரையும் தாண்டி சொல்றேன். ஏமாக்கிறீங்க. ஐயோ சொல்லிடுறீங்க. ஐயோ ஏமாறி தாங்காதே. சார் இந்த பெல்ட் கம்பெனி உங்களுக்கு சூப்பரா செட் ஆயிடுச்சு சார். என்ன நாக்கலா? உங்க சித்தி அப்படி என்னதான்டா தொழில் பண்றா? சார் இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். நைட்டு 10 மணி ஆனா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறாங்க. ஆமாப்பா. நிறைய பேருக்கு சரக்கு இல்லாம தூங்கவே முடியாது சார். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஸ்கி, பிராண்டி, ரம்மு, வோட்கா, ஜின்னு எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலைக்கு விற்பாங்க சார். அதான் நான் அப்பயே சொன்னேன் சார். இந்த மாடுலேஷன்ல இவ்வளோ டீட்டெயிலா அப்ப சொல்லியேப்பா. எப்ப பார்த்தாலும் இந்த ரெஸ்டாரன்ட்க்கு கூட்டிட்டு வர. தெரியாதா? கவிதி என் ஃப்ரெண்டோட ஹோட்டலியா? இங்க நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் உண்டு. டேய் மனோ வாடா, என்ன சாப்பிடுற? வழக்கமா என்ன சாப்பிடுவோன்னு அதெல்லாம் எடுத்துட்டு வா. நீ அந்த கடைசி டேபிள்ல உட்கார்றா, நான் எல்லாம் எடுத்து வந்துறேன். ஓகே. ஓகேடா.
ஒரு சாதாரண பேரர் உன்னை வாட போடாங்கறான். உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்கு. என்னது வேலையை விட்டு தூக்குறது அவனை? நான் சொன்ன ஃப்ரெண்டே அவன்தான். 10 ஐட்டம் சாப்பிட்டாலும் 2 காப்பிக்கு மட்டும்தான் பில் போடுவான். மேடம் 2 தயிர் வடை. எனக்கு தயிர் வடை வேண்டாம். அப்ப 1 கொடுங்க. ஓகே மேடம். ஹே, லவ் பண்றியா? எப்ப ஒரு பொண்ணு தயிர் வடை வேண்டான்னு சொல்றாளோ அப்பவே அவ லவ்ல விழுந்துட்டான்னு அர்த்தம். ஆமா, பாட்டு யாரு? நம்ம கராத்தே மாஸ்டர் தானே. ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீயா இல்ல அவரா? இன்னும் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணோம், நீயே வெயிட் பண்ற? நீ சொல்லிட்டான்ல. சொல்ல போறேன் ஒரு சின்ன டெஸ்ட்க்கு அப்புறம். என்ன டெஸ்ட்? வர டியூஸ்டே என்னோட பர்த்டே. அன்னைக்கு அவர் நேர்ல வந்து எனக்கு பர்த்டே விஷ் சொல்லணும். சொல்லிட்டா நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். இது என்ன பெரிய விஷயம்? அவர் ஈஸியா வந்து சொல்லிடுவாரே. அதான் இல்ல, செவ்வாய்க்கிழமை துபாய்ல நேஷனல் ஹாலிடே, ரொம்ப கிராண்டா இருக்கும். கிருத்திகா ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நாளைக்கே கிளம்பி துபாய்க்கு போறேன். வரத்துக்கு 1 வீக் ஆகும். நான் இந்தியால இல்லங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. தேடி பிடிச்சு வந்தாருன்னா ஏன் அளவுக்கு அவரும் லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். இல்லனா டைம் பாஸ்க்கு பழகுறாருன்னு நினைச்சு விட்டுடுவேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி கண்டுபிடிச்சி சொல்றேன்னு பாரு. எப்படி? ஹே, மாஸ்டர் வந்துட்டாரு. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஜானு. ஹாய். ஹாய். அதுக்குள்ள எனக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்களா? குட். ஐயோ கவிதா, உங்க அண்ணன் பாத்திர போறே வரதுக்கு. மாஸ்டர் தயிர் வடை. ஓ, தேங்க் யூ. அவர் மட்டும் தயிர் வடை சாப்பிடல, உன்னை லவ் பண்றது கன்ஃபார்ம். எனக்கு தயிரோட வேண்டாம். நான் தயிரோட தானே வேணான்னேன். அதுக்கே இவ்வளோ ஹாப்பி ரியாக்ஷன்? நதிங். மாஸ்டர் போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு தயிர் வடை பிடிக்காது? என் லைஃப்ல இது ஒரு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு தடவை தயிர் வடை சாப்பிட்டதே இல்லை. இது ப்ரூஸ்லி மேல சத்தியம். ஒரு புளுத்து போன வடைக்கு புருசுலி வரைக்கும் இழுக்கிறியாம் பாரு பரதேசி. கமான் மாஸ்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். தெரியும். வர டியூஸ்டே உன் பர்த்டே தானே? மாஸ்டர் எப்படி தெரியும்? எப்போ ஃபேஸ்புக் வந்ததோ அப்பயே எல்லாரும் பத்தி ஹிஸ்டரி அதில் இருக்கு. டெஃபினட்டா ஒரு நல்ல கிஃப்டோட சர்ப்ரைஸாக வந்து பார்க்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த கடைசி டேபிள் உட்காந்து வர பாத்தீங்களா? பார்க்கலையே. ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாம போறவன் இல்லையே சார். ஒரு நிமிஷம். 3 கடாய் சிக்கன் 2 ஃபுல்கா. சார் போங்க. என்ன தேடுறீங்க? இல்ல இவ்வளோ ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரே ஆளு இந்த சிட்டிலேயே மனோ, என் ஃப்ரெண்டு. அவன் வந்திருக்கானான்னு பார்க்குறேன். என்ன இவ்ளோ க்ளோஸா உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிற ஃப்ரெண்டுக்கு தெரியாம அவன் தங்கச்சியவே லவ் பண்ணி நட்புக்கு துரோகம் பண்றோங்கிற ஃபீலிங்கா? அட நீ வேற. கை கேட்டின கடை சிக்கனை வாய் கேட்டா மாக்கிட்டேன். அந்த பண்ணாட அந்த ஃபீலிங்குமா. நான் தான் அவன் கிட்ட இருந்து லவ்வ மறைச்சேன்னு பார்த்தா அவனும் என்கிட்ட இருந்து லவ்வ மறைச்சு வச்சிருக்கான். அழுத்தக்காரன். ஆமா ஆமா, சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு சூப்பர் ஃபிகர் கிடைச்சும் கூட அவன் மறைச்சு வச்சிருக்கான் பாரு. அவன் அழுத்த கரண்ட சிமிச்சிக்காயா. தாத்தா, எங்க அம்மா பாத்தீங்களா தாத்தா? நான் பார்க்கலடா கண்ணா. அங்கிள் நீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அக்காவை அன்கிள் ஐஸ் பை விளையாடுறோம். நைஸ் பைல கோ கோ கோ. ஏய், இந்த வயசுல ஐஸ் பால் அறிவில்ல? ஓவரா பேசாத குரா பசிக்குது. ஸோ லவ் வந்தோம்னா தயிரோட விட்டீங்க. ஓ அப்படியா தம்பி? ஏன் பாடுற? இங்க ஒரு கராத்தே மாஸ்டர் இருக்கும்போது குழந்தைகிட்ட இருந்து ஆப்பிள் திருடினவன் எவன்டா? ராஸ்கல். ஐயோ அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஜனனி, அனியா எங்க நடந்தாலும் தட்டி கேட்பேன்னு தெரியல. இது வந்துடுறேன். மிஸ்டர், என் குழந்தை சத்த தரல. ஏய் நீ ஏன் நில்லு. நீ அண்ணனா தம்பியா? டவுட்டா இருக்கே. நீ என்ன சொல்றது? நானே பார்த்து விடுறேன். பூனைக்கண்ணே, தம்பி ஏதா? நீ கந்தன் தானே? ஆமாங்க, நான் கந்தன் தான். ஐயோ, எப்படி இது? சிவகுருநாதன் சார் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை. அண்ணனும் தம்பியும் இப்படி அச்சு அசல் ஒரே மாதிரி உரிச்சு வச்சுட்டு பரப்பலா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? என்னடிமா? அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? யாரும் தோப்பனார்? அவர் என்ன சொல்லணும்? இப்பதானே சிவகுருநாதன் ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்க. சிவகுருநாதன் சார் பொண்ணா நீ? டேய், அங்க அண்ணா அப்பாவுடைய கம்பெனியை பார்த்துட்டு இருக்கான்.
இங்க தம்பி அவருடைய பொண்ணுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கியா? கலக்குறடா கந்தா. டைம் ஆயிடுத்து வாமா. வரேன் மண்ணி வரேன். சரி வா நம்ம என் ஒண்ணு விட்ட தம்பிக்கு கல்யாணம். நான் தானே நாத்தனார் முடிச்சு போடணும். அதான் போயிட்டு இருக்கேன். இத பாருடிமா, இந்த மேட்டர்லாம் உன் தோப்பனாருக்கு தெரியாம பாத்துக்கோ. நல்ல மனுஷன், தாங்க மாட்டார். எப்படியா என்ஜாய்? மேடம் பையனை கூட்டு எந்த பையன்? ஐயோ ஆமா மறந்துட்டேன். போகும்போது ஒரு ஆப்பிள் ஆப்பிளா? வருஷத்துல இருந்து எடுத்து கொடுத்தனேடா, தொலைச்சிட்டியா? ஹலோ சிவகுருநாதன் சாரா? எங்க இருக்கேள்? என்ன பண்ணிட்டு இருக்கேள்? ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, வீட்டுல ஹாயா உட்காந்து திருவிளையாடல் டிவியில பாத்துக்கிட்டு இருக்கேன். சத்த முன்னதான் காஞ்சி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல உங்க பொண்ணை பார்த்தேன். ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்பம் காட்டவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடுவானே. நியூ மாடல் பேங்கிள்ஸ் இல்ல பாக்குறீங்களா? மேடம் தேங்க்ஸ். ஓகே சார். நான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஹலோ பாட்டி, நான் கந்தன் பேசுறேன். சொல்லுங்க மாஸ்டர். ஜனனி பர்த்டே வருதுல்ல, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்கலான்னு gift வாங்க வந்தேன். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அவளை அசத்துற மாதிரி ஒரு gift சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அவளுக்கு பிடிச்சு அவருக்கு பிடிக்காதது ஒண்ணே ஒண்ணுதான். அப்ப அதே சொல்லுங்க பாட்டி. நீங்க தான். நானா? கராத்தே தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காதல் பண்ண தெரியல. அவ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கா. சின்ன வயசுல இருந்து எந்த டெஸ்டா இருந்தாலும் மத்தவங்க ஹெல்ப் இல்லாம என்னால பாஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவ பர்த்டே அன்னைக்கு நீங்க நேர போய் விஷ் பண்ணாலே போறோம். அவளே ப்ரப்போஸ் பண்ணிடுவா. செவ்வாய்க்கிழமை காலையில வந்துடுறேன். அவ பர்த்டே கிஃப்ட் கொடுத்த உடனே வீட்டுல எனக்கு நீங்க சேமியாப்பம் புதினா சட்னியும் பண்றீங்க. ஓகே? ஐயோ மாஸ்டர், அவ இங்க இல்ல, துபாயில இருக்கா. நீங்க கண்டுபிடிச்சு துபாய்க்கு போகணும். அதான் டெஸ்ட். தேங்க் யூ. ஜன்னி, எனக்கு டெஸ்டா வைக்கிற உங்க அப்பன் காசுல துபாய் எப்படி என்ஜாய் பண்றேன் பாரு. பசுபதி, இந்த தாய்லாந்து கம்பெனியோட கான்ட்ராக்ட் முடியுது, அதை கொஞ்சம் ரெனியூ பண்ணிடுறேன். சரிங்க சார். என்னாச்சு சார்? உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்குமா பிஸ்தா பருப்பு பிடிக்குமா சார்? என்னப்பா இப்படி திடீர்னு கேட்குறேன்? இல்லை, தம்பி துபாய் போயிருக்கான். உங்ககிட்ட கேட்கறது ஷையா ஃபீல் பண்ணி என்ன கேட்க சொன்னான். என்னது? கந்தன் துபாய்க்கு போயிருக்கானா? எப்போ போனாவன்? ஒரு 2 days முன்னாடி சார். சார், நான் வேணாலும் 1/2 கிலோ சீட்லெஸ் டேட்ஸே சொல்லிட்டுமா சார்? இல்லை பசுபதி, அவன் டேட்ஸ் வாங்க போல, டேட்டிங் பண்ண போயிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு துபாய்க்கு போனான். அவளை பார்க்க போயிருக்கான் அவன். யாரோ கண்ட இடத்துல அவங்கள பார்த்தேன்னு சொல்லும் போது நான் நம்பல. இப்போ முழுசா நம்புறேன். ராஸ்கல். சார் சாரி சார், அந்த ராஸ்கல் இப்படி பிஹேவ் பண்ணான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சார். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் சார். அது முக்கியம் இல்லப்பா. இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த தப்பு நடந்துக்கூடாது, அதை தடுக்கிறது தானே இப்போ முக்கியம். எப்படி சார்? அவன் எப்படி நமக்கு தெரியாம துபாய் போனானோ, அவனுக்கே தெரியாம நம்ம 2 பேரும் துபாய் போறோம். அவனை கையும் காலமா பிடிச்சி அடிச்சு உடைச்சி இந்தியா கூட்டு வரோம் சார். எப்படிப்பா? எப்படி இவ்வளவு நல்ல ஐடியா வருது உனக்கு? சார் அது முக்கியம் இல்லை சார், ஃபர்ஸ்ட் துபாய்க்கு டிக்கெட் போடுங்க. அது போடுறேன். சௌந்தரராஜன் சார், உடனடியா எனக்கும் பசுபதிக்கும் இன்னைக்கு நைட்டே துபாய்க்கு டிக்கெட் போடுங்க. இமிடியேட்டா போட முடியாது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணா போடலாம். What nonsense are you talking? உங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. ரெனியூவல் பண்ணாம விசாலாம் கொடுக்க மாட்டாங்க சார். சார் நீங்க கவலைப்படாதீங்க, என் பாஸ்போர்ட் பக்காவா இருக்கு. நான் போய் அவன் கையும் காலம் பிடிச்சி அடிச்சு உடைச்சு இந்தியா கூட்டு வரேன் சார். இல்லப்பா அவன் முரட, நீ ரொம்ப சாஃப்ட். நீ போய் என்ன செய்ய முடியும் அவனை? சார் உங்களுக்கு தெரியாது இல்ல, முருகன் சூரபத்மனோட சண்டைக்கு போகும்போது பார்வதி அம்மா என்ன சார் கொடுத்தாங்க? ஒரு சின்ன வேல். அது மாதிரி நீங்க இதெல்லாம் கொடுங்க. வேலு? சின்ன வேலு சைஸ்ல என்னப்பா கொடுக்க முடியும் உனக்கு? உங்க கிரெடிட் கார்டு சார். கிரெடிட் கார்டா? துபாயில் நிறைய செலவாகும் சார். அந்த செலவு மட்டும் நீங்க பாத்துங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சூப்பர் 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 ஐடியா. இத பாரு, இதா அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை பத்திரமா கூட்டு வந்துரு. இப்போ ஜெனியூனா ஒன்று கேட்குறேன். என்னப்பா? நானே துபாய் போறதுனால உங்களுக்கு பிஸ்தா பருப்பு வேணுமா பெருச்சம்பழம் வேணுமா சார்? நீ எதை கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை மட்டும் பத்திரமா கொண்டு வந்துரு. பரவாயில்லப்பா சார். உங்களுக்கு பார்த்து உடம்ப பார்த்துக்கோ. பார்த்துப்பா, ஜாகிரதை. ஐயோ, எல்லா கதையும் மூட்டானுங்க. சாமி சாமி, எல்லா கதையும் சுக்கு நீரா உடைச்சிரு. நான் உனக்கு கற்பூரம் ஏத்துறேன். ஓகே? என்ன வேணா? கது உடைஞ்சா
கற்பூரம் எத்தனை வேணும்? கற்பூரம் என்ன விலை, கதவு என்ன விலை? நீ ஏத்துற ₹1 கற்பூரத்துக்கு 1 லட்சம் கதவு ஓடணுமா? மனுஷனடா நீ. பிரதர், எனக்காக எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டாங்க பிரதர். லாக் பண்ணது உனக்காக இல்ல, எனக்காக. ஏன் உங்களுக்காக? யார் நீங்க? நாளைக்கு தினத்தந்தி வாங்கி பாரு. மாவட்ட செயலர் மகள் ஜனனி திருமணம் செய்ய மறுத்த அமெரிக்கா மாப்பிள்ளை கொட்டெழுத்துல வரும். பிரதர், பாவம் அந்த பொண்ணு. அவங்களுக்கு தாலி பிச்சை கொடுங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. பிச்சை எல்லாம் கோவிலுக்கு வெளியே எடுக்கணும், உள்ள எடுக்க கூடாது, புரியுதா? விட மாட்டேன். நீ மட்டும் என்ன காப்பாத்தல, அவங்கிட்ட காமிச்சு விட்டுரு. ஹலோ சார், இங்க வாங்க. 2 பேரும் ஒரே காஸ்டியூம்ல இருக்கோம். இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி தப்பிக்க பார்க்கலாம். ஃபாலோ மீ. ஓ ஓகே ஓகே. தேங்க் யூ சாமி. இவ்வளவு சீக்கிரம் ஹெல்ப் பண்ணிட்டியே. ஐ லவ் யூ நந்தி. வந்துட்டாடா நாளை மனிதன். மாட்டனடா. யார் இந்த ஆங்கிரி பேர்டு மூக்க? நீ ஏன்டா பட்டு வேட்டி சட்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? என்ன பாவாடை தாவணி கட்டின்னு சுத்த சொல்றியா? நீ யாரியா? சிவகுருநாதன். சார் அவனை விடாதீங்க, பிடிங்க. என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா சார். ஜனனி ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற? ஒரு நிமிஷம் இரு. நீ ஜனனியை கல்யாணம் பண்ணிக்க? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தானே சொல்லிட்டு இருக்கேன். அதானே, அவன் தான் வேணாம்னு சொல்றான்ல. நீ ஏன் ஜனனியை கட்டிக்கோ ஃபோர்ஸ் பண்ற? அத கேக்க நீ யாரியா? நான் ஜனனியோட அப்பா. எது? நீ ஜனனிக்கு அப்பாவா? ஆமா. ஓ, ஒரு ஸ்டவ்வுக்கு 2 கேஸ் கனெக்ஷனா? இது போதும் கல்யாணத்தை நிறுத்த. யார் அது? ஒரு கேஸ் 2 கலெக்ஷன் குழப்பம். என் பையன் சார். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும். என்னடா தெரிச்சு ஒன்னும் தெலுப்பா வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. முன்னாடி உன் பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட் குடுறா. எதுக்கு? பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுத்து எல்கேஜில சேர்த்து விடுறதுக்கு. ஜனனிக்கு நான் தான் அப்பன்னு ஒரு ஆங்கிரி பேர்டு மூக்க சுத்திட்டு இருக்கான். ஒரு பொண்ணுக்கு எத்தனை அப்பண்டா இருப்பீங்க? என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன? மேட்ரு உன் பொண்ணை பத்தி இல்ல, உன் பொண்டாட்டிய பத்தி. யாராவது? அரண்மனை காவல மாதிரி கையில வேல் வச்சு சுத்திட்டு இருப்பான், போய் பாரு. கையில வேல் வச்சு? யோ, உன் பொண்டாட்டிய வச்சிருக்கான்றா வேலுக்கு ஷாக் கொடுக்குறா. போயா. வச்சுக்கிறேன்டா அவனை. இவன் யார வச்சுக்க போறான்? பசுபதி! சார் வேணா சார். தேங்க்யூமா. யாரியா நீங்கெல்லாம்? கையில வேல் வச்சிருக்கிற மாப்பிள்ளை கிட்ட நீதான் ஜனனியோட அப்பான்னு சொன்னியா? மாப்பிள்ளை கிட்ட என்ன உங்ககிட்டயே சொல்றேன். நான் தான் ஜனனியோட அப்பா. அப்போ ஜனனிக்கு நான் யாரு? மாமாவா? யாருக்கு தெரியும்? என்ன கேட்டா போடுங்க அவனை. அப்பா, நடத்துங்க. யார் மணி? யோ, அது என் பொண்ணு ஜனனியா? ஐயோ, இந்த ஜனனி தான் இவன் அப்பனா? நம்ம பிளான்லாம் ஃப்ளாப் ஆகி போச்சே. அடுத்து நமக்கு தான் நலங்க வைப்பானுங்க. டியூரோசெல் பேட்டரி மாதிரி நிக்காம ஓடுறானுங்களே, என்ன பண்றது? கடவுளே, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடு. கடவுளே, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடு. என்ன டாடி பாக்குற? நீ என்னதான் பிறண்டு வேணாலும் அந்த பேர்ல நான் கட்டிக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? அங்க பாருடா, எப்படி சும்மா கும்முன்னு இருக்கா? கும்முனா இருக்கா? கும்ஃபு பாண்டா மாதிரி இருக்காடா. ஐட்டம் டான்சர் பார்த்தது இல்ல, இப்படிதான் இருப்பாங்க. ஐட்டம் டான்சரா? அப்போ நீ குடும்ப நடத்த கூட்டு வரலையா? நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குத்து பாட்டு போட்டு கூத்தாலாம் கூட்டு வந்திருக்க. ஒரு பெத்த அப்பா கிட்ட பேசுற நீ பேச்சா? பெத்த அப்பா மாதிரி நடந்துக்கிற. ஆமா, இதுனா அசிங்கமா வெல்டிங் வைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி. அசிங்கமாவும் இருக்கு. இப்போ ரொம்ப அசிங்கமா அது போட்டுக்கோ. அப்படியே அந்த பொண்ணு நீயே கட்டிக்கோ. ஐயா, இந்த வேலை உங்க காலா நினைச்சிட்டு கேக்குற. இந்த வேலைக்காரைய மன்னிச்சு விட்டுடுங்கய்யா. இதெல்லாம் நானா செய்யலாம் ஐயா. முதல்ல அவனை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயா, அவனாவது வேலை நாக்கல குத்துனா, இவன் என் நெஞ்சிலேயே குத்திடுவான் போல் இருக்க. பிரதர், என்ன டென்ஷனே இல்லாம சக்கரை பொங்கல் சாப்பிடுறீங்க? டென்ஷனா இருக்கும்போது பூரி கிழங்கு சாப்பிடணுமா? நைஸ் காமெடி பிரதர். ஒரே காஸ்டியூம்ல கன்ஃபியூஸ் பண்ணலாம், நீங்க மட்டும் ட்ரெஸ் மாத்திட்டீங்க. நானும் வந்திருந்து பாக்குறேன்டா. பட்டு வேட்டி பட்டு சட்டை போடணும் தானே அவனை துரத்துறானுங்க. அதான் என் காஸ்டியூமை டூப்பை கொடுத்து அவனை ஓட விட்டுருக்கேன். நான்லாம் 4 வித்தை தெரிஞ்சவன்டா. ரேணி உண்டா உள்ள பூந்து இட்லி உண்டா வழியா வெளியே வந்துருவேன். கிரேட். ஹலோ பாஸ், நான் கோயிலை 8 தடவை சுத்தி வந்துட்டேன். என்ன எவ்வளவு நேரம் ஓடுறது? நான் சொல்ற வரையும் ஓடிக்கிட்டே இரு. அப்பதான் சூப்பர் ஸ்டார் ஷூனிக்குன்னு போய் காட்டுவேன். ஐயா, அவனானு பாருங்க. டேய், இவன் இல்லடா தம்பி. பட்டு வேஷ்டி சட்டை போட்டு வேற யாராவது பாத்தீங்களா? நான் சொல்லல. எப்பா வளர்ந்தவர அந்த சனீஸ்வர சன்னதி பக்கமா ஒன்னா போய் பாரு. இந்த பக்கம்டா. தேங்க்ஸ் பா, போங்கடா. ஹலோ, டேய், அவனை சனீஸ்வர சன்னதி பக்கமா வர சொல்லிருக்க. நீ முனீஸ்வர சன்னதி பக்கமா ஓடு. ஓகே பாஸ். சூப்பர் ஐடியா பிரதர். அண்ணே, உங்க மாப்பிள்ளை நான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். முனீஸ்வர சன்னதில ஒளிஞ்சிட்டு அப்படியா? இருந்தான். இதோ பாஸ், நான் மாட்டிக்கிட்டேன். என்ன எப்படி? இவன் என் மாப்பிள்ளை. பாஸ், சம்மந்தி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சன்னீஸ்வரன் சன்னதியில மாப்பிள்ளை இருக்கான்னு ஒருத்தன் சொன்னான்ல,
அவன் தான் என் பையன். ஐயோ எல்லாத்தையும் லேட்டாவே சொல்லு. இத பாருங்க, டைம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து தேடினாதான் அந்த ஃப்ராட் கிடைப்பான். வாங்க. எல்லாரும் சேர்ந்து தேறதுக்கு நானா புதையலாடா. அந்த ரவா லட்டு கனெக்ட கூட மாட்டலாம். ஆனா நாளை மணிதிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. என்ன பிரதர், எனி ப்ராப்ளம்? நீ என்ன பண்ணு, பேசாம ஜனனி கல்யாணம் பண்ணிக்கோ. சிம்பிளா இங்கேயே பண்ணிக்கலாமா இல்ல நல்ல என்னடா அம்பையர் மாதிரி யோசிக்கிற? விட்டா தேர்ட் அம்பையர்லாம் கேட்ப போல. டேய், லவ் பண்ணியா இல்லையா? ஆமா. இங்க பார், இப்ப மட்டும் நீ ஜனனி கட்டல் தாலி கட்டல உன் கால் கட்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கட்டுருவாங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? எனக்கு ஓகே, எல்லா கதையும் மூடி இருக்காங்களே, இப்ப தாலி எப்படி வாங்குறது? ஆமால, இப்ப தாலிக்கு என்ன பண்றது? மனோ, சீக்கிரம் சீக்கிரம் போட்டுறே. மாலைய கூட தாலிய கூட கொண்டா கொண்டா கொண்டா. சீக்கிரம் 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 குடியா குடியா. கட்டி மேல கெட்டு மேல கெட்டு மேல. டேய், கட்டாத கட்டாத டேய், அவன புறா. ஏய் கட்டாத கட்டாத. ஏய் கட்டாதடா டேய், கட்டாத கட்டாத. நான் உனக்கு வேற வழி தரேன், புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். என்ன கல்யாணத்தை தத்து நிறுத்துன்னு பாத்தீங்களா? இப்ப ஏன் தலைமையில எப்படி நத்தி மிச்சம் பாத்தியா? என்னடா தாய்லாந்து ஆண்டி தமிழ்லாம் பேசுது? அவங்க தமிழ் தான். சரி, கழுத்துல தாலி அறுத்துட்டு வா. என் தங்கச்சி விதவை ஆயிடுவல. இந்த வீணா போன கூட வாழ்றது விதவை வாழ்றது மேல்றா. சரி, இன்னும் ஒரு தாலி இருக்கு, சீர் என் கூட வா. கமான் எல்லாரும் வாங்க. இப்ப எனக்கு கல்யாணம். ஜனனி நீ வா. ஐயரே தாலி கொடுங்க, தாலி கொடுங்க. பட்டு வயசு தாத்தா காக்கா எச்ச பண்ணிட்டு கழுவி காய போட்டுரு. அட குடியாத. மாப்ள மாப்ள எங்க தாலியை புடிச்சு வர்றீங்க? ஏதோ கபடியில ஏர்க்குதுன்னு தோற மாதிரி காலை புடிற. குடியா. மாப்ள மாப்ள தாலியை கொடுங்க. கல்யாணம் பண்ண காத்துட்டு இருக்கு மாப்ள. பசுபதி, இந்த தாலி புடிச்சோ. டேய், யார் வீட்டு தாலியை யாருக்கு தாரவாக்க பாக்குற? மரியாதை என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறா. யோ, மரியாதை அந்த தாலியை புடிங்கி பசுபதி கையில கொடு. இல்லன்னு வச்சுக்கோ, நான் தற்கொலை பண்ணிட்டு உன் பொண்ணை விடோவாக்கிடுவேன். ஏய், என்னடா சொல்ற? நீதான் என் பொண்ணு கழுத்துல இன்னும் தாலி கட்டலையே, அப்புறம் எப்படி விதவை ஆவா? ஓ, லாஸ்ட் சீன்ல வந்து லாஜிக் பேசுறியா? இப்போ பார். மரியாதை தாலியை வாங்கி கொடுக்கல, போந்தா கோழி மாதிரி பெத்து வச்சிருக்க பொண்ணு போட்டு தள்ளிடுவேன். வாங்கி கொடுறா. கொடுங்க சார். பசுபதி, கட்டுறா தாலிய. கட்டுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட யாருன்னா ஏமாந்தாங்கன்னா உன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் உங்க நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு பிடிச்சவனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். ஐம் சாரி. தேங்க்ஸ் பிரதர். பசுபதி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள என் பொண்ணு கடத்த தாலி கட்டு. சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க தாய்லாந்து. நீ வாயா இந்த சே கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. ஏன் பண்ணி நீ மன்னிச்சிருப்பா. பரவாயில்லை. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா போ போ டக்குன்னு கால்ல விழு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் சார், என்னையே மன்னிச்சிருங்க சார். நீ என்னப்பா தப்பு பண்ண? தாலியை புடிங்கி கொடுத்தோன்னே பசுபதி கட்டுற முள்ளதான் இருந்தான். நான் தான் சொன்னேன், வார வாரம் டிவியில் தில்லு முள்ளு படம் போடுறாங்க, அதை பார்த்தோம் டபுள் ஆக்ஷன் ஒருத்தன் நம்புறானா அவன் எவ்வளோ பெரிய கேனையனா இருப்பான். அவன் நல்லா செருப்பால் அடிச்சாலும் திருந்த மாட்டான், சென்டிமெண்ட் அடிச்சா திருந்திருவான். அதே மாதிரி நீங்களே திருந்தி பெரிய கேனையனை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அந்த வேலைங்க.